காவேரி வந்து விஜய் வந்து பார்க்குறதுக்கு போனோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது நல்லது நடக்கணும். காவேரி விஜய் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேண்டுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து காத்துட்ருக்காரு. காவேரி வராங்க. ஹாய் சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே உட்காடுறாங்க. விஜய் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கார். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட பேசணும்னு நான் வந்திருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் தான். ஆனால் சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் மனசில் இதில் என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் மிஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் காவேரினே கூப்பிடலாம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நிஜமாவா அப்படின்னோடனே ஆமாங்க நீங்கள் காவேரினே கூப்பிடுங்க அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் காவேரி, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலையே, பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப ஆழமாக நேசிச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எந்த அளவு விரும்புனீங்களோ அதே அளவு நான் என்னை விரும்பணும்னு சொல்ல வரல. ஆனால் என்கிட்ட நீங்கள் அன்பாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ குழந்தைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் பழைய விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஒய்ஃப் கூட இருந்தது, பேசுனது, அதே மாதிரி நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணி நேசிச்சது எல்லாமே வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் நீங்கள் என்னையும் அந்தளவு நல்லா பார்த்துக்கணும். என் மனசை நீங்கள் காயப்படுத்தவே கூடாது. நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்ல வரல. ஆனால் எனக்கும் சில வந்து ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் எக்காரணம் கூட தடை போடக்கூடாது. சரியா அப்படின்னோடனே மிஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம். இதுக்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட ஆசையும் கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன். அதுதான் சார் வேணான்றேன். என்னோடய கனவுகளையும் ஆசையும் நான் நிறைவேற்ற நீங்கள் தடையே இல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும்னோடனே சரி ஓகே இதை நான் ஒத்துக்கிறேன். எப்போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கா இவ, எப்போவுமே இந்த அவசரம் கொடுக்க கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை சரி இவ வேறு என்னென்ன தான் சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னோட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன், நான் இப்படிலாம் வாழணும்னு நினச்சேன், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு நிறைய கனவுகளில் அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சாங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. விஜயும் பொறுமையாக கேட்டு சரிங்க சரி எந்த பிரச்சனையும் இல்லை காவேரி, நான் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து நம்ம குட்டி பாப்பா இருக்கால, அவள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு அம்மாவாக இருக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல அவளுக்கு அம்மாவாக இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் உங்களை மேரேஜே பண்ணுறேன். அப்புறமா தான் ஒய்ஃபு எல்லாமே அப்படின்னோடனே பார்த்துக்கலாங்க அப்படின்றாங்க. சரிங்க அப்போது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் ஓகே வரவா? இதெல்லாம் எனக்கே ஆல்ரெடி தெரியுமேடி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்க. என்னங்க ஓகே தானே? ஓகே தாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம். நான் எனக்கு இப்படிலாம் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. நீங்கள் ரொம்ப திமிராக பேசுவீங்கன்னு நினச்சேன். நான் எங்கே திமிராக பேச போகிறேன்? நான் அப்போலேருந்து எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓ அப்படியா சொல்கிறீங்க? அப்படி தாங்க சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்க அப்படின்னா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணலாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நல்லா வந்து கிராண்டாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஓகே தானே? சரிங்க அப்படின்றாங்க. சரி இந்த விஷயத்த முதல்ல வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நான் போய் சொல்கிறேன்னொன்னே ஒன்றும் பிரச்சனை நம்ம சேர்ந்து போய் சொல்லாங்க. சேர்ந்தே வா? ஆமாம் பின்ன நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னே, இனிமேல் சேர்ந்து சொல்கிறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னோடனே காவேரி அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே விஜய் கையை பிடிக்கிறாரு. உடனே காவேரி அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளு காவேரி, இந்த ஜென்மத்தில் வந்து நீ சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன். நீ உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னோடனே காவேரி உருகி போகிறாங்க. அப்படி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி லைட்டாக ஹக் பண்ணுறாரு. அப்படி சந்தோஷமாக இருக்காங்க. சரி முதல்ல எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம், எல்லாம் ரொம்ப வந்து டென்ஷனாக இருப்பாங்கல்ல அப்படின்னோடனே 2 பேரும் இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து காவேரி வந்து என்னடி என்னாச்சுடி அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்க, ஒருத்தர் வருவார் அவரே சொல்வார் அப்படின்னு. விஜய் வராரு. விஜய் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. நிச்சயமாவா அப்படின்னோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் டி, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமானோடனே எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். நான் சொன்னதுக்கெல்லாம் அவர் ஓகே சொல்லிட்டாரு. என் கண்டிஷனுக்குலாம் அவர் ஒத்துக்கிருந்தா தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்படின்னோடனே எங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. சரி காவேரி நான் கிளம்புறேன், எல்லாருக்கும் நான் கிளம்புறேன், முதல்ல இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ண அப்படின்னு கிளம்புறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக வெளியே போய் வழி அமைச்சு வராங்க. இதை பார்த்து சாரதா அப்படியே பொறிச்சு போகிறாங்க சந்தோஷத்தில்.